இங்கேருந்து வேஷம் போட்டு ஒரு வீட்லேயும் காணிக்க எடுத்துகிட்டு போவாங்க. வாங்குற காசை வச்சு செலவு பண்ணிக்கணும். யாரும் பார்க்கல அர்த்தம் என்னது இது ஸ்டைல் கொடுக்க போல எடுக்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு சுட சுட வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா திருச்சியை தாண்டி போயிட்டுருக்கோம். செம மழைங்க, இடி மின்னல் பறக்குது. யாரும் தெரிய மாட்டாங்க, மோகம் மங்களா அங்கே மாதிரி ஒரு குண்டி பண்ணி வருது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் Black Diamond Prabhu. கருப்பு உழைப்போட வண்ணம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் வட்டத்தில் பார்த்தீங்கன்னா நடக்கிற குலசேகரப்பட்டினம் அப்படின்ற திருவிழாவுக்கு தான் போகிறோம். மொத்தம் 10 நாள் நடக்குதுங்க அந்த திருவிழா. அந்த திருவிழாவில் இன்றைக்கி நம்ம 7வது நாளாக போய் கலந்துக்க போகிறோம். ஸோ பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் பிளானுங்க இந்த திருவிழாவுக்கு போகணுன்னு சொல்லிட்டு. சில தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்மளால் போக முடியல. இன்றைக்கி தான் நம்ம போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். எவ்வளோ போகிற பெட்ரோலு எவ்வளோ எவ்வளோ ஃபுல்லாக வந்து தெரியாது. போட்டதான் தெரியும். சொல்லிட்டியா? டேங்க் சொல்லிட்டேன். எவ்வளோடா? 3500 ரூபா டேங்க் ஃபுல் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா திருச்சியை தாண்டி போயிட்டுருக்கோம். செம மழைங்க, இடி மின்னல் பறக்குது. ஸோ இங்கேருந்து போகிறதுக்கு மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் ஆகும்டா? 173 கிலோமீட்டரா? பார்த்தீங்கன்னா 180 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் நம்ம செங்கல்பட்டுலேருந்து ட்ராவல் ஆகி வந்துட்டுருக்கோம். இப்போது நம்ம மதுரை டோல்கேட்டுக்கு வந்தாச்சு. ஸோ திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா மதுரை வரைக்கும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. விடாமல் அடி அடினு அடிச்சு தாக்கின்னு இருக்குது இடியும் மின்னலும். மணிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 11 மணி ஆகுது. நம்ம மழையில் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கோம். கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் பக்கத்தில் தான் நம்ம இங்கே ஒரு கடைக்கு வந்திருக்கோம். என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா அதோட கடை பேர் வந்து கடை பேர்லாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா கேசரி கடை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க குரூப்பாக. ஒரு 2 காரில் வந்திருக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இங்கே நின்றுருந்தோம். ஸோ இப்போது எல்லோரும் வந்து டீ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுன்னு இருக்காங்க. இவர் பேர் தம்பி பிரதீஷ். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. டேஸ்ட்டாக இருக்குது. இதுதான் கேசரி கடை, பார்த்துக்கோங்க. எப்போ இந்த சைடு வந்தாலும் நீங்கள் கேசரி சாப்பிடாம போகாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு சுட சுட வச்சுருக்காங்க. வேணுன்றவங்க மதுரைக்கு வந்து சாப்பிட்டு போங்க. கீழே பார்த்தீங்கன்னா சுட சுட சுண்டல் இருக்குது. மணி பார்த்திங்கன்னா காலையில் 6 மணி ஆகுது. எல்லோரும் வந்து குளிச்சுட்டு போகிறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு வரத்துக்கே பார்த்தீங்கன்னா மணி 2 ஆகிடுச்சிங்க. வந்த இடம் கார் நிறுத்தின இடம் பார்த்தீங்கன்னா பார்க்குன்னு சொல்கிறாங்க. இந்த குலசேகரப்பட்டினத்தில் ஒரு பார்க்குன்னு சொல்கிறாங்க. அந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா ஒரே இருட்டாக இருந்தது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நைட்டும் வீடியோ எடுக்க முடியலை. ஸோ இப்போ குளிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து குளித்தா நம்மளுக்கு டைம் ஆகிடும், வீடியோ எடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டோம், முன்னாடியே போய் சீக்கிரமாக குளிச்சுட்டு 5 நிமிஷத்தில் டக்குன்னு ஓடி வந்து கேமரா எடுத்துகிட்டு இப்போது அவங்கள பார்க்கறதுக்கு போயிட்டுருக்கோம். வாங்க. மொதல் பால் கண்ணுக்குட்டிக்கா. ஸோ இவர் தான் பிரதீஷ். இங்கே வா, மூஞ்ச காமி, இங்கே வா. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இது எங்கள் வயல் இப்போ தண்ணி இல்லாத காரணத்தினால தான் இப்படி காஞ்சி போயிருக்கு. இல்லை எங்கள் வயல் பார்த்திங்கன்னா பச்சை பசேன்னு இருக்கும். இது ஃபுல்லாக எங்கள் வயல் தான். மாங்காய் இருக்கா தோப்பில்? மாங்காய் அது அங்கே இருக்கும். அது கொஞ்சம் தண்ணி இல்லாததுனால கொஞ்சம் தான் இருக்குது. என்னது இது? ஸ்டைல் கொடுக்க போல எடுக்க மாட்டேன். கைனிக்கு போகும்போது எடுக்கிறேன் ப்ரோ. என்ன கைனி கார்லையா போவே நீ? ஏண்டா கைனிக்கு காரில் போ, அவ்வளோ பேர் ஆளா நீ? யார் ப்ரோ? பாருங்க, கைனிக்கே காரில் தான் போவோம் நம்ம ஆள், அவ்வளோ பெரிய ஆள். ஃப்ரெண்ட்ஸும் இப்போ தான் குளிச்சு முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப பல வருஷமாக கூப்பிட்டுருந்தாங்க. காலேஜ் டைம்லேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஏரியா ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாம், இல்லை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லலாம். அப்போத்துலேருந்து பழக்கம் நம்ம கூட. சில தவிர்க்க முடியாத காரணங்கள் சொல்லுவாங்களா, அதுமாரி எனக்கும் இருக்குது. அதனால் இந்த ஊருக்கு வர முடியாமல் இருந்தது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம வந்திருக்கோம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு என்ஜாய் பண்ண போகிறோம். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ண போகிறீங்க இந்த வீடியோவை பார்த்து. சரி வாங்க, அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இவங்க தான் நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட், ஏரியா ஃப்ரெண்ட். இவரோட நேம் வந்து ராம்குமார். அவரோட தம்பி நந்தகுமார்.
வணக்கம். ஸோ இவங்க ஏரியாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஜாகிர். ஸோ ராம்குமார் நந்தகுமாரோட தம்பி தான் இவர் பிரதீஷ். ஹாய். ஹாய். ஸோ அவரோட தாத்தா அதை வந்துட்டுருக்காரு பாருங்க. தாத்தா வணக்கம். தாத்தா எல்லாத்துக்கும் ஓனர் அவர் தான். இது ஆள் யாருன்னு தெரிய மாட்டேங்குது. முகம் மங்களா கண்ணுக்குள்ள மங்கி போகுது. அங்கே மாதிரி ஒரு குண்டி பண்ணி வருது. ஸோ அந்த பிரதீஷோட அண்ணன் தான் இவரு பிரவீன். யாரும் தெரிய வர மாட்டேங்குது. உடம்பு குறைச்சிட்டான் அவன். இப்போ குறைஞ்சிது. ரொம்ப அப்படியே டைட் பண்ணா சூப்பராகிடும் உடம்பு. ஆனால் பண்ணுவான்னு இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் பிஸியாக வந்து ரெடி ஆகிறதுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளுக்கு மாங்காய்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ இங்கே இருக்குது, நம்ம குளிச்சுட்டு போய் வந்துட்டு மாங்காய் பறித்து சாப்பிட்லாம் பார்த்தோம். அவங்ககிட்ட வீடியோ எடுத்துட்டோம். சரி போகிறதுக்குள்ளே இந்த மாங்காவை எப்படியாவது ஆட்டையை போட்டு நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடணும் இந்த மாங்காய் எப்படி இருக்குன்னு. ஏன்னா ஒரு மரத்துக்கு ஒரு டேஸ்ட்டுங்க. அந்தமாதிரி ஒரு ஊரில் கூட ஒரு மாங்காய்க்கு ஒரு டேஸ்ட் இருக்குது. ஸோ அந்தமாரி இந்த மாங்காய்க்கு என்ன டேஸ்ட்டு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். இதில் எங்கே பெரிய மாங்காய் இருக்குதுன்னு பார்ப்போம். ஏறிலாம் இறக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ ஹைட்டில் இருக்குது மாங்காய் மரம். அதனால் நம்ம கைக்கிட்டே ஒரு மாங்காய் இருக்குது. நம்ம கைக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காய் இருக்குது. ஸோ இதில் எது பெருசுன்னு பார்த்து அறுத்துலாம். யாரும் பார்க்கல, அறுத்துலாம். இது உடனே நம்ம வாட்டர் வாஷ் பண்ணி சாப்பிட்டா தாங்க நல்லது. ஸோ மாங்காய் பார்த்தீங்கன்னா பறிச்சாச்சு, கழுவியாச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். நீ பெரிய போறியா? நான் ஆல்ரெடி பிடிச்சிட்டேன். என்ன இந்த மாங்காய் எப்படி டேஸ்ட் பாருங்க. ஒரு ஊரில் ஒரு டேஸ்ட் இருக்கும். புளிப்பா இல்லையா? இதெல்லாம் டேஸ்ட்டாக தித்திப்பாகவும் இருக்கும். புளிப்பாக இருந்தாலும் நல்லா தாங்க இருக்குது. உப்பு மட்டும் போட்டு இந்த சால்ட்டு போட்டு மேலே தடவி சாப்பிட்டோன்னு வச்சுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ஆராரு, தங்கக்கட்டி பாப்பாவுக்கு காலே. இருக்காரு, இவர் தான் பிரவீன். இவர் பார்த்தீங்கன்னா வருஷம் அனுமார் வேஷம் போடுவார். அதுக்கு லீவு நாளைக்கு போடுவா போல். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஊருக்கு எதுக்கு வந்துன்னு வர அவசரத்தில் மறந்துட்டார். அனுமார் வேஷம் போடுற ட்ரெஸ்ஸே பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சுட்டு வந்துட்டார் தலைவர். அதுக்கப்புறம் கொரியரில் வந்துக்குது. கொரியரில் பஸ்ஸில் போட்டு விட்டுருக்காங்க. சரி, அதனால் இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட்டு விட்டு நாளிலேருந்து வேஷத்தை ஆரம்பிக்க போகிறாரு தலைவர். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இல்லை, கோயிலே நம்மளுக்கு சாப்பாடு வந்து ரெடி பண்ணி தராங்க. 3 வேளையும் நம்மளுக்கு கோயிலில் தாங்க சாப்பாடு அருமையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம போயிட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வழியாக தான் நம்ம வந்தோம் பம்பு செட்டில் குளிக்கிறதுக்கு. இந்த வழியாகவே போகிறோம். அந்த வழி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இங்கேருந்து வேஷம் போட்டு ஒரு வீட்லேயும் காணிக்க எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு வீட்டில் வேஷம் போட்டு ஒரு வீட்டில் வேஷம் போட்டு ஓகே காணிக்க வாங்குவாங்க. தட்டு காணிக்க எவ்வளோ கொடுப்பாங்க? 1000 ரூபா கொடுப்பாங்களா? ஒருத்தவங்களுக்கு ஒன்னொன்று கொடுப்பாங்க. வசதி இருக்கிறவங்க அதிகமாக கொடுப்பாங்க, சரி கம்மியாக கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் வாங்கி நம்ம புதன்கிழமை மணி கோயிலுக்கு போகிறோம்ல, லாஸ்ட் நாள் திருவிழா, ஓகே, அன்னைக்கு போயிட்டு அந்த கோயிலில் இந்த வாங்குற காசை வச்சு செலவு பண்ணிக்கணும். செலவு பண்ணிட்டு மிச்ச காசை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. இருக்கிற காசு மொத்தத்தையும் உண்டியில் போட்டுட்டு ஓகே சாமி கும்பிட்டுட்டு வந்துடணும். இந்த ஸ்ரீ முத்தராமன் தசரா குழு 26ஆம் ஆண்டு அமுத்தனாங்குடின்னு போட்டிருக்காங்களா, இது மொத்தமாக இது வரைக்கும் வருஷம் இந்த கோயிலில் 26 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே இந்த கோயில் அது மாதிரி ஒரு கோயிலில் ஒரு வருஷம் பண்ணுவாங்க. அப்போ முத்தாரம்மன்ற கோயில் எங்கே இருக்குது? முத்தாரம்மன்ற கோயில் காலைல காப்பு கட்டணும்ல, அதான் கோயில். ஓகே, இந்த சப் டீலர் பிரான்ச் மாதிரி மொத்தமாக சேர்ந்து அங்கே போவாங்க. அதாவது இந்த அரண்மனை படத்தில் பார்த்துருக்கீங்களா, எல்லா சாமியும் ஒரே நாளில் போயிட்டு அந்த இடத்துல தண்ணிக்குள்ளே கால் விடுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமாம், அந்த மாதிரி செங்கல்பட்டு தசரா வந்து இப்போ எப்படின்னா இருக்கிற எல்லா தசரா, அதாவது எல்லா சாமியும் ஒரே நாள் கிளம்பி ஒரு ஊர்வலம் மாதிரி போயிட்டு வருது செங்கல்பட்டு தசரா. இங்கே எப்படின்னா வேஷம் அணிந்து மாலை போட்டு எல்லாரும் சாமி ஆடி எல்லாம் அந்த 11ஆம் திருவிழா அன்னைக்கு அந்த கோயிலில் போயிட்டு அம்மாவை பார்த்து சாமி ஆடிட்டு ஓகே அங்கேருந்து காப்பு எடுத்துட்டு வர்றது தான் திருவிழா. ஓகே சூப்பர். சரி வாங்க நம்ம போகலாம், இப்போ சாப்பிட போகலாம். ஏதோ கரடி வேஷம்னு நினைக்கிறேன், என்ன வேஷம் தெரில. ஏய் என்னடா டிஃபன் இருக்கா இல்லையாடா ஜாயிதா? டிஃபன் இருக்கா இல்லையா? ஐயோ சீக்கிரமா வந்துருக்கணுமா?
அதோட டிஃபன் இருக்கா இல்லையா எனக்கு கடையில் போய் வாங்கி சாப்பிடுறோம். சரவோடைய முன்னாடி வந்து சாப்பிட்டேன் நீ மட்டும். வயிற்றுக்கு நம்ம முன்னாடி கொட்டிக்கல இல்லை ப்ரோ. ஏய் என்னடா இருக்குதா இல்லையாடா நந்தே? டிஃபன் இருக்கா இல்லையா? நண்பர்களே சாப்பாடு இல்லைன்றாங்க, காலை டிஃபன் இல்லைன்றாங்க, என்னன்னு தெரில. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு